எறும்ப கடைக்கு கூட்டு போய் சாக்லேட் வாங்கி கொடுங்க ப்ரோ. ஸ்கூல் பையனை கடைக்கு கூட்டு போய் சாக்லேட் வாங்கி கொடுங்கன்னு சொல்ற மாதிரி சொல்றீங்க. பண்றோம். வீட்டுல இருக்கிற எறும்புக்கு வந்து ஈஸியா சாப்பாடு கிடைச்சிரும். எந்த எறும்புக்கு சாப்பாடு இல்லையோ சாப்பாடு கொடுத்து ஹியூமானிட்டி பண்ண போறேன். மொத்த கையில பாம்பே பிடிச்சவன். நிறைய இடத்துல தேடணும். எறும்போட இனமே அழிஞ்சிட்டு இருக்குது. எப்படியாவது நான் இனப்பெருக்கம் பண்ண ட்ரை பண்றேன். எறும்பாகட்டும் அணிலாகட்டும் ஆமையாகட்டும் எப்பயுமே அவங்க கூட நிப்போம். 2 எறும்பு பிடிச்சிக்கிறோம். இவங்களும் எதுவும் சாப்பிட மாட்டாங்க. எனக்கு மட்டும் 2 ஜூஸ். ஆண்டா எறும்பாடு மாதிரி 2 ஜூஸ் கூட குடிக்க மாட்டானா? என்ன சாப்பிடுறீங்க? கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசுல உங்களுக்கு வாங்கி கொடுத்துக்கிறேன். ஸ்வீட் முதல்ல ஸ்வீட்டா தான் டெஸ்ட் பண்ணிக்குவோம். ஒரு நல்ல காரியம் பண்ணும்போது ஸ்வீட் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அதனால நான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன். ஐயோ கொஞ்சம் தான் இருக்குது. இது அவங்களுக்கு கொடுத்தா கோச்சுப்பாங்க. தின்னுட்டு கொடுக்குறேன். இதே சாப்பிட்டு நம்மளே பால்கோவா வாங்கிடுவோம். சந்தோஷமா இருங்க மக்களே. கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. அவளை அடைச்சு வச்சனால சாப்பிட மாட்டேங்கிறான்னு நினைக்கிறேன். இல்ல திறந்து விடுவோம். திறப்புலாக்கு வந்து நயன்தாரா மேடம் கூப்பிடலாம்னு நினைச்சோம். நம்மளே திறந்துருவோம். 2 பேரும் எங்கேயோ போறாங்கடா. பால்கோவா தான் வேஸ்ட். வேற ஏதாவது வாங்கி தருவோம். மிச்சர் முறுக்கு பூந்தி